ஹலோ ஹாய் வெல்கம் டு மித்தாரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரொக்கோலி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளான ரெசிபி. ப்ரொக்கோலியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. இது உங்களை வந்து ஸ்டாமினாவோட வச்சுக்கும். ப்ளஸ் டயட்டில் இருக்கவங்க உங்கள் டயட் ஃபுட்டில் ப்ரொக்கோலி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் வந்து உப்பு அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியோட மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரொக்கோலியை வேக வைக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 3 to 4 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ப்ரொக்கோலி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொக்கோலியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியிலேருந்து. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரொக்கோலியை இன்னும் குட்டி குட்டியாக கூட சாப் பண்ணிக்கலாம். 1 கப் ப்ரொக்கோலிக்கு 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆனதோ பட்டர் போடுங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டரும் கார்லிக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரொக்கோலி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பட்டரோட ஃப்ளேவர் வந்து ப்ரொக்கோலியில் ஆட் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து ப்ரொக்கோலியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நல்லா உதிரியாக போடுங்க. உதிரியாக போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ண தான் நம்ம ப்ரொக்கோலியோட ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸில் வந்து ஆட் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா பெப்பர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் டேஸ்ட் பொறுத்து தான். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸ் ப்ரொக்கோலி எல்லாத்துலேயுமே வந்து பெப்பர் ஆட் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து உப்பு போட மறந்துட்டோம். ஸோ அதனால் லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒழுங்காக மிக்ஸ் பண்ணலாம் உப்பு ஒரே இடத்துல நின்றுடும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, நம்மளோட ரைஸ் வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.